உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஹியூமனிட்டி இல்ல, இங்கெல்லாம் உண்மையா இருந்தா இவ்வளவு தூரம்லாம் வரவே முடியாதுன்னு சொல்லி லிமிட்டை தாண்டி வந்து அவர் வந்து விமர்சனத்தை எடுத்து வச்சிருக்காரு. அது வந்து சேது நான் வந்து அட்ரஸ் பண்றாரு. இப்போ சாண்ட்ராவை கார்ல இருந்து தள்ளி விட்டீங்க, ஹியூமனிட்டியே இல்லைன்னு சொல்லி அதுதான் அவர் மீன் பண்ணி அவர் வந்து அது சொன்னாரு. ஆனா இப்போ சேது நான் கேட்கும்போது அது மலுப்புறாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லுங்க என்ன ஆச்சு, எதுக்கு சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அவங்க ரெண்டு பேர் இல்ல சார், அவங்க மீன் பண்ணி தான் சொன்னேன், அது விடுங்க, அதுக்கு பேசியாச்சு முடிச்சாச்சு, வேற எதுக்கு சொன்னீங்க, வேற எதுக்கு வந்து ஹியூமனிட்டி இல்லைன்னு சொன்னீங்க. பிரவீனை பிடிச்சி வந்து ரோஸ் பண்றாங்க இந்த இடத்துல. இப்போ வந்து சிம்பிளா சொல்ல போனா பிரவீன் ராஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெலஸ், பொறாமை. நான் மட்டும் ஏன் வரல, என்ன மட்டும் ஏன் வந்து மக்கள் எவிக்ட் பண்ணாங்க, அந்த ஒரு வைத்தறிச்சல், அந்த ஒரு பொறாமையில தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க உண்மையா இருந்தா வர முடியாது, நான் உண்மையா தான் இருந்தேன், ஆனா இந்த மக்கள் வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சொல்லி சம்பந்தமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவர் சொன்னாரு. இதுக்கான காரணம் அவருக்கு இருக்கிற பொறாமை. அந்த பொறாமையால மட்டும் தான் இங்க யாரும் உண்மையா இல்லைன்னு சொல்லி இவர் சொல்றாரு. பிரவீன் ராஜோட ஆட்டிடியூட் இருக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஒரு ஆட்டிடியூட் வச்சிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால மட்டும் தான் பிரவீன் ராஜ் வந்து எவிக்ட். சரி நான் கன்ஃபியூஸ் ஆகுறாரு, அங்க இருக்கிற டீம் கன்ஃபியூஸ் ஆகலாம், உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் கன்ஃபியூஸ் ஆகலாம், ஆனா மக்கள் கன்ஃபியூஸ் ஆகல. யார எங்க உட்கார வைக்கணும்னு சொல்லி மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, ஹைராக்கியோட எல்லாமே தெரியும். சரி ஒரு தலகணத்தோட நீ இருக்க, நீ இந்த பிக் பாஸ்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி தான் பிரவீன் ராஜை வந்து எலிமினேட் பண்ணாங்க, எவிக்ட் பண்ணாங்க.